சீமானான உங்களோட சந்திப்பு வந்து ஒரு அரசியலாக்கப்பட்டு பேசப்பட்டு பிசினஸ் ரிலேட்டடாகவும் பேசியிருக்கலாம், சினிமா ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் நிறைய நீங்க இருக்கீங்க, அது சம்பந்தமான விஷயங்கள் கூட பேசியிருக்காங்க. ஆனால் அரசியலாக்கப்படுவது தொடர்பாக சினிமாவில் நான் இல்லைப்பா, முதல்ல அது வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்திடுறேன். நான் சினிமாவில் நான் இல்லை, விஜயை சந்தித்தேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியல, சொல்ல விரும்பல. ஒரு 2 பேர் சந்திக்க கூடாதுங்கப்பா. நான் அது பிரவீன் சக்கரவர்த்தி வெறும் காங்கிரஸ் கட்சி இது ஒண்ணுதானா, ஐடென்டிட்டி ஒண்ணுதானா, மத்த ஐடென்டிட்டி நிறைய இருக்குது இல்லையா. நான் தனிப்பட்ட முறையில் சந்திக்கலாம் இல்லையா. சந்திக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை? நான் டெல்லியில நிறைய பேரை சந்திக்கிறேன். அதே மாதிரி யாரும் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதே கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து நீங்க ஏன் இவ்வளவு பெரிய கேள்வி கேட்கறீங்க? ப்ரெடிக்ஷன்லாம் தேவையில்லை. என்ன கிழக்குல என்ன சூழ்நிலை நீங்களே பார்க்கலாம், எல்லாருக்கும் தெரியுது. அவர் ஒரு உற்சாகமாக மக்கள் வராங்க அவரோட இதுக்கு, ரேலிக்கு. அதெல்லாம் அது வந்து ரொம்ப வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியுது. அதில் ஒன்றும் பெரிய சந்தேகமே கிடையாது யாருக்கும். அது ஓட்டா மாறுமா மாறாதா அதெல்லாம் கூட ஒரு கேள்விகள் எழுப்பப்படுறது. ஆனா வராங்க. ஏன்னா மக்களுக்கே தெரியுது அங்க வந்து அவர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு நடிகரா வந்து பார்க்க வரல, இப்போ ஒரு அரசியல்வாதியா தான் பார்க்க வராங்க. அப்ப அதுல இருந்து அவங்களோட எண்ணம் தெரியுது. அவர் ஒரு சக்தி தான் அது, அதை வந்து மறுக்கவே முடியாது யாரும், அதை மறுக்கவே முடியாது. இப்போ ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிவிட்டார் தமிழ்நாட்டில். சரியா? நன்றிங்க. நான் தான் சொன்னேன், 3 கோரிக்கைங்க. அதிக சீட்டுகள், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது வந்து காங்கிரஸ் தொண்டனின் கோரிக்கை, காங்கிரஸ் கட்சியின் நலனுக்காக, எதிர்காலத்துக்காக இது கோரிக்கை. இதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மற்றவங்க யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டாங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் அழிச்சிட்டு முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.